ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு மாதம் ஒரு 80,000 சம்பளம் வருது, உங்களை தேடி பிடிச்சி ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஏன்னா அவங்க கிரெடிட் கார்டு வாங்க உங்ககிட்ட வருவாங்க. உங்கள் லிமிட் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு 3 லட்சம் லிமிட் கொடுக்கட்டுமான்னு கேட்டால் சரி 3 லட்சம் லிமிட் கொடுன்னு கேட்குறீங்க. நீங்கள் 3 லட்சம் லிமிட் வாங்கி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிடுறீங்க. யூஸ் பண்ணும்போது உங்கள் தேவைக்கு ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு 30,000 40,000க்குள்ளே வாங்குறீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு வீடு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, ஒரு 5-6 ஃபர்னிச்சர் வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லி ஒரு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 2 லட்ச ரூபா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட் எவ்வளோ? 3 லட்சம். நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோ? 2 லட்சம். அப்படின்னா 66% யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் ரேட்டு குறைஞ்சிரும். அப்போ கிரெடிட் கார்டு உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும்னா உங்கள் யூசேஜ் வந்து 30% கீழே இருக்கணும். அது ஓகே. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் லோன் யூஸ் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் முதற்கொண்டும் அது கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் யூசேஜ் வந்து 10 to 30% இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கொடுப்பாங்க. நீங்கள் 30% மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 3 லட்சம் இருக்குது, 1 லட்சம் வரைக்கும் ஓகே, 1,50,000 லட்சம் 2 லட்சம் போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கீழே வந்துடும். அப்போ நீங்கள் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் யூஸே பண்ணலைன்னா அந்த கிரெடிட் கார்டோட பயன் என்ன?